அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அந்த சந்திர மகாதிசையில் தான் பிறந்திருப்பாங்க. எப்போவுமே சந்திர திசை யாராவதுக்கு ஒருத்தர் பிறந்தா, இந்த ஆதிகால பரிகாரத்தில் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த குருவாயூர் கோயில் பக்கமெல்லாம் போனீங்கன்னா நெல்லுலேயே ஒரு குப்பி மாதிரி செஞ்சுருப்பாங்க. நெல்லுலேயே ஒரு புடி அந்த பில்லெல்லாம் சேர்த்து ஒரு குப்பி மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த நெல் மணின்னு சொல்லுவாங்க. அந்த நெல் மணி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பொறுமையாக எடுத்து அழகாக கட்டி அந்த நெல்மணி என்றைக்குமே உதறவே உதிராது. அதான் சத்தியத்து கட்டுப்பட்டது. நம்ம உதறினா மட்டும்தான் அது உதிரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெல்மணி பெருசு பெருசாக இருக்கும். கேரளா சைடு, குருவாயூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இதை அந்த காலத்தில் வெள்ளாமைகள் விளைச்சி செய்வாங்க. இந்த சந்திரன் திசை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க சந்திரன் திசை 10 வருஷம் இருக்கிறனால என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த நெல்மணி வாங்கி இங்கே வீட்டில் எப்போவுமே அந்த நெல்மணி கட்டி விட்டிங்கன்னா வாடாத மலர் என்றைக்குமே நெல் அப்படியே இருக்கும். அந்த 10 வருஷம் சந்திர திசை முடியும் போது ஒரு நெல்லாக உதிர்ந்து அந்த திசை முடியும் போது அந்த நெல் உதிர்ந்துடும். அதனால் அந்த நெல்மணி வாங்கி கட்டி வைங்க. எனக்கு அது கிடைக்கலைங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தால் மூலிகை கடையில் போனோம்னா நெல் கிடைக்கும். அந்த நெல்லில் ஒரு பாத்திரத்தில் போட்டு நெல் தெய்வம் ஏற்றி வைங்க. அஸ்த நட்சத்திரம் சந்திரன் திசை. சந்திரன் என்பது நெல், சூரியனா கோதுமை, சந்திரனா நெல். இந்த நெல்லை ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு அந்த மண் களையத்தில் அந்த நெல்லை நிரப்பி அதில் ஒரு மண் விளக்கு ஒன்று பெரிய விளக்காக வச்சு அதில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சந்திரன் திசை முடிய வரைக்கும் அந்த சந்திரனுடைய திசாவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சந்திராய நமக, சந்திர கிரகாய நமக, சந்திர தேவாய நமக, சந்திர தேவத பிரகாய நமக. சந்திரனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தியாகி எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று சந்திர பகவானை உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவை, சந்திர தோஷம் இன்றோடு நிவர்த்தி அப்படின்னு விளக்கு போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றிம்மா.